இப்போ நம்ம பார்க்க போறது வந்து Azure Site Recovery. Azure Site Recovery அப்படின்னா என்ன? மெயினா இப்போ நாம வந்து ஒரு ஒர்க்லோட் வந்து இங்க வச்சிருக்கோம். ஓகே, இந்த ஒர்க்லோட் வந்து ஒரு Azure ரீஜன்ல இருக்கலாம், இல்லது உங்களுடைய டேட்டா சென்டர்ல இருக்கலாம், இல்ல VMware இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரன் பண்ணலாம், இல்ல அது வந்து Hyper-V இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த ஒர்க்லோட் வந்து ஒருவேளை டவுன் ஆச்சுன்னா அந்த ஃபெயில் ஓவர் நடந்து அந்த ஃபெயில் ஓவர் வந்து எங்க இருக்கணும்? டார்கெட் ஸ்டேட்ல நமக்கு கிடைக்கணும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், அது எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கு பேர் சர்வீஸ் பேர் தான் Azure Site Recovery அப்படிங்கிற சர்வீஸ். பேசிக்கா இங்க இருக்கக்கூடிய சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ரீஜன்ல ரன் பண்ணி நாம அதை டெஸ்ட் பண்றது. ஓகே, இது நடந்தா இப்படி நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற டெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் என்ன பேரு? சைட் ரெக்கவரிங்கிற டூலை வச்சு நாம சிமுலேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆக்சுவல் ஃபெயில் ஓவரும் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் Azure Virtual Machine Services பூராவுமே நம்ம அந்த மாதிரி செய்ய முடியும். VMware Virtual Machines இருந்துச்சுன்னா அதையும் பண்ண முடியும். Hyper-V மிஷின்ஸ் இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். இது மேபி உங்களுடைய ஆன்பிராம்ல ரன் ஆகலாம், இது கிளவுட்ல ரன் ஆகக்கூடியது. கிளவுட்ல ஒரு ரீஜன்ல இன்னொரு ரீஜனுக்கு பண்ணலாம். ஆன்பிராம்ல VMware இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம கிளவுடுக்கு கொண்டு வரலாம். அதே மாதிரி Hyper-V இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம கிளவுடுக்கு கொண்டு வரலாம். ஓகே, ஸோ ஜென்ரலா என்னன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியா டிப்ளாய் அண்ட் மேனேஜ் பண்ணக்கூடிய டூல். ஓகே, அது VMware டேட்டா சென்டர் எடிஷனாகவும் இருக்கலாம், இல்லை Hyper-V டேட்டாபேஸ் சென்டராகவும் இருக்கலாம், இல்லை வெர்ச்சுவல் மிஷினாகவும் இருக்கலாம், இல்லை Azureல VMwareஆவும் இருக்கலாம், இல்லை Azure Stackன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இதுல எது வேணுமா இருக்கலாம். அதை நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பக்கத்துல நம்ம கொண்டு வர முடியும். இப்படி கொண்டு வரும்போது நம்ம பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி, டேட்டா, அப்புறம் வந்து டேட்டா கம்ப்ரெஷன், டேட்டா என்கிரிப்ஷன் எல்லாமே பண்ணி கொண்டு வரலாம். அப்புறம் நமக்கு ஆத்தென்டிகேஷன், அப்ளிகேஷன் சர்வீஸ், அக்சஸ் கண்ட்ரோல், மானிட்டரிங் எல்லாமே நமக்கு இங்க இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஒர்க்லோட வந்து நம்ம கண்டினியூவா ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு என்ன பண்ணலாம், தேவைப்படும் போது மட்டும் நம்ம ஸ்பின் பண்றதுனால நமக்கு என்ன காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவும் லெஸ்ஸா இருக்கும். அப்புறம் டவுன் டைமும் நம்ம ரொம்ப மினிமலா வச்சுக்கலாம். ஓகே, ஜீரோல மினிமலா நம்ம பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஹெட்ரோஜியஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு வரும்போது இட்ஸ் அ மல்டி பிளாட்ஃபார்ம், அதாவது மல்டிபிள் லைக் VMware, Hyper-V எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்றதுனால இது ரொம்பவும் பிரபலியமா இருக்கு இன்னைக்கு. ஓகே, ஸோ கீ ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதை பொறுத்த வரைக்கும் ரிலையபிலிட்டி இருக்கு. அப்புறம் வந்து கிராஸ் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான டெக்னாலஜி வழியா நம்ம என்ன பண்றோம்னா வந்து நாம டெக்னாலஜில ஒரு ஒரு ரெக்கவரி பாயிண்ட் நம்ம வந்து எடுக்க முடியும், அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்ட்ல எடுக்க முடியும். அப்புறம் வென் யூ டூ ட்ரில் ரைட், நீங்க வந்து எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்ப ப்ராக்டிஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ட்ரில் பண்ணணும். அதாவது ட்ரில், அதான் ட்ரில்னு சொல்லுவோம், டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. அப்ப பண்ணும்போது ஆக்சுவல் சிஸ்டத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது. அப்போ ஆக்சுவல் சிஸ்டம்க்கு பிரச்சனை இல்லாம பண்ணி பார்க்கறது எப்படி? அப்புறம் ரெக்கவரி பாயிண்ட் வந்து அப் டு 72 ஹவர்ஸ் நம்ம வந்து ரன் பண்ணி, அதாவது பின்னாடி போகலாம். 72 ஹவர்ஸ் வரைக்கும் உள்ள டேட்டாவை நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஈஸி டு யூஸ். அப்புறம் கிராஃபிக்கல் யூஐயும் இருக்கு. நம்ம வந்து நான் கிராஃபிக்கல் பண்ணனாலும் பண்ணலாம். சென்ட்ரலைஸ் மானிட்டரிங் இருக்கு, ஆட்டோமேஷன் இருக்கு, சப்போர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ நீங்க வந்து RPOவும் பார்க்கலாம், SLA வந்து பேக்டு RTO இருக்கு, கண்டினியூஸ் ரெப்ளிகேஷன், அப்புறம் கம்ப்ரெஷன்ல இது ரெப்ளிகேட் ஆகுது. ஓகேயா, ஸோ இப்போ இத ரெக்கவரி பாயிண்ட் அப்படின்னு வரும்போது கிராஸ் கன்சிஸ்டன்சி நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியும் டேட்டாவோட டிஸ்கை. எவ்ரி 5 minutes நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அப் டு 72 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அப்ளிகேஷன் சர்வருக்கு இது பண்ணும்போது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்றோம், டேட்டா டிஸ்க்கும் பிளஸ் மெமரியும், அதாவது நம்மளோட டெஸ்க்ல இருக்கக்கூடிய மெமரியும் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். இது எவ்ரி 1 hour நம்ம வந்து பண்ண முடியும். அதுவும் 72 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும். முக்கியமா டேட்டா பேசஸ்க்கு இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் மல்டி VM கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு 2 VM 3 VM ஒன்னா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த VM எல்லாத்தையும் குரூப் பண்ணி அதை பண்ண முடியுமான்னா அதுவும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது இந்த 3 பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ண முடியும்? ரெக்கவரி பாயிண்ட்டை எடுக்க முடியும். ஸோ என்ன மாதிரி OSSலாம் இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து விண்டோஸ் கெஸ்ட் OSல எடுத்துக்கிட்டோம்னா விண்டோஸ் 19, 16, Windows 2012 R2 and 2012 அப்புறம் 2008 R2 இந்த வெர்ஷன் ஆஃப் OSSக்கு நாம இதை பண்ண முடியும்.
அதே மாதிரி லினிக்ஸுக்கும் நம்ம பண்ண முடியும். லினிக்ஸ்ல ரெட் ஹேட் லினிக்ஸ் பண்ணலாம், CentOS பண்ணலாம், உபுண்டு பண்ணலாம், SUSE லினிக்ஸ் பண்ணலாம். ஓகே, டார்பின் இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி VMware எடுத்துக்கிட்டோம்னா vCenter அண்ட் vSphere ரெண்டுக்குமே நம்ம பண்ண முடியும். ஆனா மினிமம் வெர்ஷன் வந்து 5.5 and above இருக்கணும். ஓகே, Azure பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நம்ம மேனேஜ் டிஸ்க், என்கிரிப்டட் ஸ்டோரேஜ், அப்புறம் ஹைபிரிட் பெனிஃபிட் இருக்கக்கூடிய VMஸும் நாம இதை பண்ண முடியும். ஓகே, இப்போ Azure சைட் ரெக்கவரி அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த சைட்டை நாம இங்க கொண்டு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த என்விரான்மெண்ட்டை டார்கெட் ஸ்டேட் என்னவோ அதை நம்ம செட் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதை அங்கே கொண்டு போகலாம். நம்ம டெமோல இதை டீட்டெயிலாக பார்ப்போம். இதை பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் பர்மிஷன் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு முக்கியமா ஆர்பேக்ல வந்து நமக்கு தேவை என்னன்னா சைட் ரெக்கவரி கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் இருக்கு. அது வந்து அந்த ரெக்கவரி வால்ட் கிரியேட் பண்றதுக்கு, அந்த அந்த ஹோல் இதையும் அட்மின் பண்றதுக்கு கான்ட்ரிபியூட்டர் ரோல் வேணும். ஆப்ரேட்டர் அப்படின்னு இருக்கு. ஆப்ரேட்டர் வந்து ஒரு வேலை இந்த இதை வந்து டெஸ்ட் பண்றதுக்கோ, ஃபெயில் ஓவர் பண்றதுக்கோ, ஃபெயில் பேக் ஆப்ரேஷன் பண்றதுக்கோ என்ன பண்ணலாம், இதை வச்சு இந்த ஆப்ரேட்டர் ரோல் இருந்தா போதும், இதை வச்சு அவங்க பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரீடர் அப்படின்னு ஒரு ரோல் இருக்கு. அது ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து மானிட்டர் பண்றதுக்கும் பார்க்கறதுக்கும் அது அந்த பர்மிஷன் இருந்தா போதும். அப்புறம் ரெப்ளிகேஷன் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு இந்த டேஷ்போர்ட்ல நமக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு விஎம்மும் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம ஒரு டெமோ ஒன்று செட் பண்ணுவோம். அதாவது நம்ம ஒரு டெமோல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, ஓகே, டெமோ போறதுக்கு முன்னாடி எதுவும் கேள்வி இருக்காங்க? இப்போ இந்த 72 hours மென்ஷன் பண்ணியிருந்தீங்களா பை பேக்கப்? மீன்ஸ் இப்போ விஎம்மோட ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம்னா லாஸ்ட் 72 ஹவர்ஸ்க்கு மட்டும் தான் ஸ்டோர் ஆகுமா பை? அது இல்ல. ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பேக்கப் வேற, சைட் ரெக்கவரி வேற. ஓகே, நம்ம பேக்கப்புக்கு இன்னும் வரல. ஓகே, ஸோ இது சைட் ரெக்கவரி. சைட் ரெக்கவரினா இட் இஸ் அ ஓல்டு என்விரான்மெண்ட் டவுன் ஆச்சுன்னா நாம வந்து டிஆர் ட்ரில் பண்ணி பார்க்கணும் இல்லையா? டிஆர் ட்ரில் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சைட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ரிப்ளிகேட் பண்ணி அதை விஎம் வந்து ரிப்ளிகேட் பண்ணி இன்னொரு ரீஜன்ல வச்சிருப்போம். அப்படியே வச்சுட்டு நாம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கப்புறம் ஃபெயில் ஓவர் பிளான் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஃபெயில் ஓவர் பண்ணோம்னா அது ஃபெயில் ஓவர் ஆகி அங்க காமிக்கும். ஓகே, அந்த ஃபெயில் ஓவர் வந்து 72 ஹவர்ஸ்க்குள்ள டேட்டா வரைக்கும் தான் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா இது டிசாஸ்டர் ரெக்கவரி சிச்சுவேஷன், ரைட்? இட் இஸ் நாட் அ பேக்கப். பேக்கப் இஸ் டிஃப்ரெண்ட். பின்னாடி கவர் பண்ணுவோம் பேக்கப் என்னன்னு. ஓகே, ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. பேக்கப் வேற, ரெக்கவரி இது வந்து டிசாஸ்டர் ரெக்கவரிக்கா நம்ம வந்து Azure சைட் ரெக்கவரிங்கிற ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்றோம். ஓகே, இன் கேஸ் ஹோல் டேட்டா சென்டர் இஸ் அவுட், தென் யுவர் பேக்கப் ஆல்சோ கான், ரைட்? கரெக்ட். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். பேக்கப் கான் இல்லை, அதுவும் இன்னொரு ரீஜன்ல இருக்கும். பட் ஆக்சசிபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல கான்ஃபிகரேஷன் டீட்டெயில் எதுவுமே பண்ணணும்னா பேக்கப்ல எல்லாத்தையும் பண்ண முடியாது, இதுல எல்லாமே பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டெமோ பண்ணுவோம். இப்போ நம்ம டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதுல நம்ம சைட் ரெக்கவரி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சைட் ரெக்கவரியில இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு டெமோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செட்டப், ஒரு சைட் ஒன்று ரெடி பண்ணுவோம். சைட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹெச்ஆர் ரெக்கார்ட் அப்படின்னுங்கிற ஒரு விஎம் இருக்கு, அதுக்கு ஒரு என்எஸ்ஜி இருக்கு, அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி இருக்கு, அதுக்கு ஒரு நிக்கார்டு இருக்கு. அது ஒரு விநெட்ல வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன் ஆயிருக்கு. ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு. அதே மாதிரி பேஷண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஎம்மும் அதோடைய தேவையான மற்ற ரிசோர்ஸ் லைக் என்எஸ்ஜி அண்ட் ஐபி அட்ரஸ், நிக்கார்டு எல்லாமே இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிசோர்சஸ் வந்து நமக்கு பிரைமரி ரீஜன்ல, அதாவது வெஸ்ட் US 2ல இருக்கு. நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை நாம இன்னொரு ரீஜனுக்கு நாம என்ன பண்ண போறோம், ஃபெயில் ஓவர் பண்ணி பார்க்க போறோம். அப்போ இந்த ரெக்கவர் பண்ணக்கூடிய ரீஜன்ல என்ன இருக்கணும், நமக்கு ஒரு விநெட்டும்
சப்நெட்டும் இருக்கணும், ப்ரீ டிஃபைனா கிரியேட் ஆகியிருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நாம இந்த டெமோல இதை ஃபுல்லாவே பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைட்டை டிப்ளாய் பண்ணுவோம். அப்புறம் இந்த சைட்டை வந்து ஒரு பிளான் கிரியேட் பண்ணி ரெக்கவர் பண்றதுக்காக செகண்டரி ரீஜன்ல இந்த கொண்டு போய் வைப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம டெஸ்ட் ஃபைல் ஓவர்னு சொல்றோம், டெஸ்ட் ஃபைல் ஓவர் பண்ணி பார்ப்போம். அப்புறம் கிளியர் பண்ணிடுவோம். ஓகேயா? இப்போ இதுதான் இப்போ நம்ம டெமோவை பார்க்க போறோம். இப்போ இந்த டெமோ பார்க்கறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த டெமோல வந்து நாம நிறைய மெத்தட்ல பண்ணலாம். நான் ஒரு சிம்பிள் மெத்தட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லாகின் பண்ணிக்கோங்க போர்ட்டல்ல. லாகின் பண்ணினதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாம இங்க போயிட்டு நம்ம கிளவுட் ஷெல் ஓபன் பண்ணிக்கோம். கிளவுட் ஷெல்லுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த கிளவுட் ஷெல்ல ஏற்கனவே நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த செட்டப்ல இங்க இருக்கக்கூடிய இந்த ஜேசான் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஜேசான் ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ ஸோ இங்க போயிட்டு இந்த கிட்ஹப் ரீப்போல இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும், இந்த கிட்ஹப் ரீப்போல இந்த டிப்ளாய் பண்ண வேண்டிய ரிசோர்ஸஸ்க்கான எல்லா ஆப்ஜெக்டும் இங்க இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துப்போம். ஓகே, இப்போ இந்த ரீப்போ எனக்கு லோக்கல்ல என்னோட கிளவுட்ல வந்து வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பேசிக்கா இந்த 2 ரிசோர்ஸ் குரூப்பை நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, லெட்ஸ் கிரியேட் 2 ரிசோர்ஸ் குரூப். ஓகே, இந்த ஒன்னு வந்து ஈஸ்ட் யூஎஸ்லயும் இன்னொன்னு வந்து வெஸ்ட் யூஎஸ்லயும் 2 ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, 2 ரிசோர்ஸ் குரூப் நம்ம கிரியேட் பண்றோம். 2 ரிசோர்ஸ் குரூப்பும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நாம என்ன பண்ணுவோம்னா, 2 VM வந்து அந்த ரிசோர்ஸ் குரூப் உள்ள, அதாவது வெஸ்ட் கோஸ்ட் டெமோ அப்படிங்கிற ஏஆர்எஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, 2 VM நாம டிப்ளாய் பண்ணிக்குவோம். ஓகே, இட் டேக்ஸ் 2 to 3 1 or 2 minutes to create. ஓகே, ஸோ இப்போ 2 VM வந்து அதில் கிரியேட் பண்ணிக்கும். பேசிக்கா என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு 2 VM அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. அந்த VM கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த 2 VM நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ரொடெக்ட் பண்ணி அந்த 2 VMக்கும் நாம கொண்டு போய் இன்னொரு ரீஜன்ல நம்ம சைட் ரெக்கவரி கொண்டு வர போறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த போர்ட்டல்ல பண்ணலாமான்னா பண்ணலாம், போர்ட்டல்லையும் இதே விஷயத்தையும் நம்ம பண்ணலாம். ஏன்னா ஜஸ்ட் நார்மலா ரீஎம் கிரியேட் பண்றதுதான், வேற எந்த வேலையும் இங்க இல்லை இதுல. கேள்வி இருக்காப்பா? என்ன கேளுங்க, இதை சொல்றேன். இது வர்றதுக்கு எப்படியும் 2 to 3 minutes ஆகும். நம்மளுடைய 2 ரிசோர்ஸ் குரூப்பும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 2 ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிருக்கு. அதுல இப்போ 2 VM வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஹெச்ஆர் ரெக்கார்டு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, 2வது VMமும் இப்போ கிரியேட் ஆகி முடிஞ்சிடும்.
ரெண்டாவது விஎம் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போ இந்த விஎம் போய் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஎம்ல நமக்கு என்னென்ன கிரியேட் ஆயிருக்குன்னு பார்த்துக்குங்க. ஓகே, அது கிரியேட் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ இந்த விஎம் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விஎம்ல நமக்கு ஒரு விஎம் இருக்கு, அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி இருக்கு. ஓகே, ஸோ இந்த விஎம் வந்து ஒரு பப்ளிக் ஐபி, ஒரு பிரைவேட் ஐபி இருக்கு. ஓகேயா, இந்த விஎம் வந்து இந்த விநெட்ல உங்களுக்கு இருக்கு. இந்த விநெட்ல ஒரு சப்நெட்ல அவங்க அந்த விஎம் வச்சிருக்காங்க. ஓகேயா, என்எஸ்ஜி. இப்போ இந்த விஎம்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்எஸ்சி இருக்கு, என்எஸ்சி போர்ட் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு விஎம் ஒரு விநெட் ஒரு இது மட்டும்தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கிரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சக்சஸ்ஃபுல்லா நமக்கு இங்கே முடிஞ்சிருச்சு, ப்ராம்ப்ட் வந்துருச்சு. இதுக்கு மேலே இங்கே தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய விஎம் வந்து 2 விஎம் கிரியேட் ஆகி நமக்கு இங்கே கிடைச்சிருச்சு. இப்போ 2 விஎம் இருக்கு. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இதை இன்னொரு இடத்துல நம்ம சைட் ரெக்கவரிக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம சைட் ரெக்கவரிக்கு இன்னொரு இடத்துல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நமக்கு சைட் ரெக்கவரி பிளான் கொண்டு வரணும். ரைட்டா, அப்படி பிளான் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம Azure சைட் ரெக்கவரிங்கிற சர்வீஸுக்கு போயிட்டு அதை நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். ஒரே ஒரு நிமிஷம். ஸோ நம்ம சைட்டை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சைட் ரெக்கவரிங்கிற அந்த பிளான்ல நம்ம சைட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது அப்படி என்னென்ன முதல் வேலை, நாம இங்கே போயிட்டு ஓகே ரெக்கவரி சர்வீஸ் வால்ட். ஓகே, ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் அப்படிங்கிற இந்த சர்வீஸை நம்ம செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணோம்னா நம்ம கிரியேட் நியூ. ஓகே, ஸோ கிரியேட் அப்படின்னு கொடுத்தோம்னா பேசிக்கா ரெக்கவரி வால்ட் சர்வீஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். நமக்கு இது எங்க கிரியேட் பண்ணணும்னா நம்மளுடைய எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இது இருந்துச்சுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல எந்த ரீஜன்ல நமக்கு இது வேணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சோர்ஸ் ரீஜன் எது, டார்கெட் ரீஜன் எது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாம இது எங்க வந்து நாம ரெக்கவர் பண்ணணும், எந்த ரீஜன்ல பண்ணணும், பேசிக்கலி நம்ம பிளான் படி எங்கேருந்து எங்க பண்ணணும், எது சோர்ஸ் எது டார்கெட் இதுல. ஓகே, சோ இது சோர்ஸ், எது டார்கெட். இப்போ நம்மளுடைய ரெக்கவரி பிளான் எங்க இருக்கணும், டார்கெட்ல இருக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரிப்ஷன், ரெண்டாவது இங்க நம்மளுடைய டார்கெட். ஓகே, சோ டார்கெட்ல வரும்போது டார்கெட்ல வந்து நம்மளுடைய குரூப் என்ன, ஏஆர்எஸ் ஓகே ஈஸ்ட் கோஸ்ட் டெமோ அப்படிங்கிறத நம்மளுடைய குரூப். இதுக்கு நமக்கு தேவை என்ன, நமக்கு ஒரு நேம் வேணும். ஓகே, ஏஎஸ்ஆர் ஈஸ்ட் கோஸ்ட். ஓகே, அப்படின்னு கொடுத்துக்கலாம் யூஎஸ். இப்போ நம்ம வேற எந்த செலெக்ஷனும் இப்போ இங்க பண்ண தேவையில்லை. ஆனா நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம், நம்ம வந்து பேசிக்கா எல்லாமே நார்மலா தான் வச்சிருக்கிறோம். பட் ஆனா ஜஸ்ட் செட்டிங்ஸை மட்டும் பார்த்தோம். இது என்ன சொல்லுது அப்படின்னா பேக்கப் ஸ்டோரேஜ் ரெடண்டன்சி. நமக்கு இந்த ஸ்டோரேஜ் இருக்கு, இது போய் ஒரு இடத்துல உட்காருது இல்லையா, அதுக்கு உனக்கு ரெடண்டன்சி வேணுமா அப்படின்னு கேட்குது. நம்ம ஜியோ ரெடண்டன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். கிராஸ் ரீஜன் ரீஸ்டோர் வேணுமா இதை அப்படின்னு கேட்டா நம்ம பை டிஃபால்ட் டிசேபிள் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து என்கிரிப்ஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னுடைய ஓன் கீயை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி உங்க ஓன் கீயை யூஸ் பண்ணுனா யூஸ் கஸ்டமர் மேனேஜ் கீ அப்படின்னு சொல்லுவோம், சிஎம்கே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்க வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டில வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த
URI அப்படிங்கிறத URL கொடுத்துட்டு அதை வச்சு நீங்க கொடுத்துட்டு கூட என்கிரிப்ட் பண்ணலாம். இல்ல நான் அசூர் கீ வால்ட்ல தான் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க கீ வால்ட்டை கொடுத்துட்டு கீ வால்ட்டுடைய நேம் இங்க செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், கீ வால்ட்டை நீங்க கொண்டு வந்து இங்க கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே பாசிபிள் இருக்கு. ஸோ பேசிக்கா என்னன்னா நமக்கு கஸ்டமர் மேனேஜ் கீ யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ரெக்கவரி வால்ட்டுக்கு கஸ்டமர் மேனேஜ் கீயை யூஸ் பண்ண முடியும். பை டிஃபால்ட்டா மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் கீ தான் இருக்கும். அப்புறம் வால்ட்டோட ப்ராப்பர்ட்டி, ஸோ இம்யூட்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா பேசிக்கா வந்து ஒரு ரோக் அட்மினிஸ்ட்ரேட்டரோ இல்லை மற்றவங்களுடைய விஷயத்தையோ வந்து தடுக்கிறதுக்காக உள்ள ஒரு விஷயம் இது. அதாவது நம்மளுடைய ரிசோர்ஸஸை நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ளதுதான் இது. ஓகே, ஸோ அதே மாதிரி பப்ளிக் நெட்வொர்க்ல பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற இது வந்து பிரைவேட் ஆக்சஸ் தான் வேணுமா இல்லை பப்ளிக்ல இருந்து நம்ம வந்து நெட்வொர்க்ல இருந்தும் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டீட்டெயிலா. ஸோ நம்ம பிளாப் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இது டீட்டெயிலா பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா பிளாப் ஸ்டோரேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ரிவ்யூ அண்ட் கிரியேட் அப்படின்னு கொடுத்தோம்னா பேசிக்கா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரே ஒரு ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் மட்டும் இப்போ கிரியேட் பண்றோம். அதாவது ஒரு எறும்பு பட்டி ஒன்று கிரியேட் பண்ணி வைக்கிறோம். ஓகேயா, அதுக்கப்புறம் தான் நம்ம ரெப்ளிகேஷன் எல்லாமே ஆரம்பிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணிருக்கோம், ஒரு ரெக்கவரி வால்ட் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம். வால்ட் கிரியேட் ஆகுது. ஒன்னு இவ்வளவு நேரம் இருக்குது இன்னைக்குன்னு பார்த்து. ஓகே, ஸோ ரெக்கவரி வால்ட் கிரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரெக்கவரி வால்ட்டுக்கு அப்படி போனோம்னா இங்க நம்மளுடைய வால்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல நம்ம பார்க்க போறது என்னன்னா சைட் ரெக்கவரி அப்படிங்கக்கூடிய இந்த இதை நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. சைட் ரெக்கவரி அப்படின்னு வரும்போது நமக்கு என்னென்னலாம் சைட் ரெக்கவரி நம்ம பண்றோம் அப்படிங்கிற டீட்டெயில் இங்க வரும். ஸோ அதுல நம்ம இந்த ரைட் சைட்ல போயிட்டு இந்த சைட் ரெக்கவரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நாம பண்ண போறது என்ன, அசூர் வெர்ச்சுவல் மிஷினை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறோம். VMwareஓ இல்லது ஹைப்பர்-வியோ நம்ம பண்ணல, இதுல இருக்கு, பட் ஆனா நம்ம அதை பண்ணல. நம்ம பண்ண போறது இது பண்றதுனால எனேபிள் ரெப்ளிகேஷன் ஓகே அப்படின்னு கொடுத்துருந்தோம். இங்க எனேபிள் ரெப்ளிகேஷன் வரும். இங்க வந்த உடனே நம்ம என்ன கேக்குது, சோர்ஸ் என்ன அப்படின்னு கேக்குது. நமக்கு சோர்ஸ் என்ன, நம்மளோட சோர்ஸ் என்ன இங்க பெஸ்ட் US2. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் எந்த சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப் எது, இதுதான் நம்மளுடைய ரிசோர்ஸ் குரூப். ரிசோர்ஸ் வந்து மேனேஜரா, ஆமா. உனக்கு இதை வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து அவைலபிலிட்டி ஜோன்ல பண்ணணுமா அல்லது வந்து இல்லாம பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் அப்படின்னா நாம இப்போ ஜோன் 1ல டிப்ளாய் பண்ணிருக்கோம், எனக்கு ஜோன் 1ல தான் வேணும் அப்படின்னா நம்ம அதையும் மேப் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு தேவையில்லை நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கோ அப்படின்னா நம்ம நோ கொடுத்துட்டோம்னா அதுவே பார்த்தோம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம நாம என்ன பண்றோம், இங்க வெர்ச்சுவல் மிஷின் நம்மளுடைய VMல இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிசோர்ஸ் குரூப்ல இருக்க என்னென்ன வெர்ச்சுவல் மிஷின் நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ரெப்ளிகேஷன் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த 2 VM தான் பண்ணணும். அதனால 2 VM செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரெப்ளிகேஷன் செட்டிங்ஸ், இதுல இந்த ரெப்ளிகேஷன் செட்டிங்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம்னா எங்க வேணும் அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணணும். நமக்கு எங்க வேணும், இங்க நமக்கு தேவை வந்து ஈஸ்ட் US2ல வேணும். ஓகே, ஸோ லாகின் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ என்ன கேட்குது, டார்கெட் சப்ஸ்கிரிப்ஷன்ல இந்த பர்டிகுலர் டார்கெட் ரிசோர்ஸ் குரூப்ல ஓகே இந்த என்னுடைய டார்கெட் ரிசோர்ஸ் குரூப் ரைட், இந்த டார்கெட் ரிசோர்ஸ் குரூப்ல
ஓகே, என்ன ஃபெயில் ஓவர் பண்ணணும்? ஓகே, ஏஆர்எஸ் ஃபெயில் ஓவர், அதாவது ஒரு விநெட் பண்ணணும் அப்படின்னா இது புதுசாக தான் ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணல. அதனால என்ன பண்ணுது, இந்த ஒர்க்கை வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்குது. ஒரு விநெட் எத்தனை சப்நெட் வேணுமோ அந்த சப்நெட் எல்லாத்தையுமே அது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும். அப்புறம் ஸ்டோரேஜ் ரெப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன்ல வரும்போது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க நார்மல் சர்ன் அண்ட் தி ஹை சர்ன் அப்படின்றது. இது எதுக்கு அப்படின்னா பேசிக்காவே வந்து ஒரு டேட்டாபேஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் உள்ள ஒரு விஎம் நம்ம பேக்கப் ஒரு ரெப்ளிகேஷன் பண்ணணும்னா பெஸ்ட் வந்து ஹை சர்ன் பண்றது நல்லது. ஏன் அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் அதிகமா நடக்கிறதுனால உங்களுடைய சேஞ்சஸும் ஃப்ரீக்வெண்டா இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஹை பண்றது நல்லது. அப்படி இல்லைன்னா நார்மலே போதும். ஓகே, ஸோ இந்த டிஸ்க் என்னென்ன டிஸ்க்லாம் வேணுமோ அந்த டிஸ்கோட கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இங்க நமக்கு இருக்கு, அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அவைலபிலிட்டி ஆப்ஷன் வரும்போது நமக்கு சிங்கிள் இன்ஸ்டன்டா வேணுமா அல்லது அவைலபிலிட்டி ஜோன்ல பண்ணணுமா அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இது வந்து டார்கெட் ப்ராக்சிமேட்டி பிளேஸ்மெண்ட் குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து ஷார்ட் ஃபார்ம்ல பிபிஜி அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமா வந்து எஸ்ஏபி கைண்ட் ஆஃப் ஒர்க்லோடுக்கு இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் அந்த ஆப்ஷனை வந்து எஸ்பெஷலி இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்ஏபி கைண்ட் ஆஃப் ஒர்க்லோடுக்கு வந்து அந்த விஎம் வந்து ஒரே டேட்டா சென்டர்ல ஒரே சர்வர்ல இருக்கும்போது தான் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால பிபிஜி குரூப் வந்து பிளேஸ்மெண்ட் குரூப் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி கெப்பாசிட்டி ரிசர்வேஷனும் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு ரீஜன்ல இருக்கோம், இன்னொரு ரீஜனுக்கு போகும்போது அந்த ரீஜன்ல நமக்கு அந்த பர்டிகுலர் ரீஜன்ல அஜூரோட ரிசோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கணும். நம்ம அதுக்கு என்ன சொல்றோம்னா வந்து கெப்பாசிட்டியை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால அந்த பர்டிகுலர் இதை கேரண்டி அந்த டவுன் டைம் வரும்போது நம்மளால கேரண்டி அதை எடுக்க முடியும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கெப்பாசிட்டியை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். அப்புறம் allow ASR to manage or manually manage. So generally ASR manage is best. If you want to manually manage, then you can also do that. Okay. ஃபைனலா வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து enable replication அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ என்ன ஆகும்னா இது ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி ரெப்ளிகேஷன் வந்து போக ஆரம்பிக்கும். இப்போ என்ன இங்கன்னா இது வந்து இட் வில் டேக் டைம். ஓகே, ஸோ ஏன்னா ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த ஹோல் ப்ராசஸும் செட் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 15 to 20 minutes ஆயிடும். ஓகே, ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நாம போக முடியும். ஸோ அது எப்படி நடக்குதுன்னு மட்டும் காமிக்கிறேன். பட் ஆனால் ஏற்கனவே நான் ஒன்று முடிச்சு வச்சிருக்கேன், அதுலேருந்து உங்களுக்கு டெமோ கண்டினியூ பண்றேன். இது முடியட்டும் ஃபர்ஸ்ட். இப்போ 2 ஜாப் அது சப்மிட் ஆகும், ஏன்னா 2 விஎம் அப்படிங்கிறதுனால. ப்ளஸ் வந்து ஒரு ரெப்ளிகேஷன் ஜாப் ஒன்று சப்மிட் ஆகணும். அது சப்மிட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அடுத்த ஸ்க்ரீன் வந்துடும். ஒரு ஜாப் வந்து அந்த விஎம் வந்து அந்த அதுக்கு தேவையான டிபெண்டன்ட் ரிசோர்சஸ் பூராமே இன்னொரு டார்கெட் ரீஜன்ல செலக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விநெட், சப்நெட், மற்ற டீட்டெயிலாம் கிரியேட் பண்றது. இன்னொன்று வந்து இந்த ரெப்ளிகேஷனுக்கு தேவையான பேக்எண்டுக்கு தேவையான டேட்டாஸை கிரியேட் பண்றது. 2 ஜாப் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது நடக்கட்டும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்புக்கு போயிட்டு அந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கிற இந்த ஏஆர்எஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நாம ரெப்ளிகேட்டட் ஐட்டம் இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு, அதுக்கு கவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிப்போர்ட்ல போனோம்னா வரணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எனேபிள் ரெப்ளிகேஷன் ஃபார் 2 VM. ஸோ இந்த இடத்துல இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது.
இது ஸ்டார்ட் ஆகி முடியணும். அது எப்போ முடியும் அப்படின்னா இந்த இத்தனை வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறம் அது முடியும். ஓகே, இந்த வேலை எல்லாமே முடியும். இப்பதான் கிரியேட் சைட் ப்ரீட் ரிப்ளிகேஷன் முடிஞ்சிருக்கு. இந்த வேலை எல்லாம் முடிக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வரும், அந்த ஃபுல் டீட்டெயிலும் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது ஏற்கனவே நான் ஒரு இடத்துல முடிச்சு வச்சிருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் இதுக்கு போயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஈஸ்ட் கோஸ்ட், ரைட்? ஸோ ஓகே, ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இந்த பர்டிகுலர் சைட் ரெக்கவரி இருக்கு. இந்த சைட் ரெக்கவரிக்கு வந்தோம்னா என்னோட ரெக்கவரி ஐட்டம்ஸ் பார்த்தோம்னா 2 ஐட்டம்ஸ் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த 2 ஐட்டம் வந்து ரெக்கவரியில இருக்கும். இப்போ இந்த ரெக்கவரி ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஹெச்ஆர் ரெக்கார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா இந்த ஹெச்ஆர் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு எப்போ இது ரிப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆச்சு, என்ன டயத்துல ஆச்சு, எதுவும் இஷ்யூ இருக்கா, ஏஜென்ட்டோட வெர்ஷன் என்ன, ஹெல்த்தி ஸ்டேட்டஸ்ல இருக்கா, ரெக்கவரி வந்து எப்பப்பெல்லாம் ஆச்சு, லாஸ்ட் 72 ஹவர்ஸ்ல எந்தெந்த டயத்துல ஆயிருக்கு, இது ஒரு பாயிண்ட் ரெக்கவரி பாயிண்ட் இருக்கு, இது ஒரு பாயிண்ட் இருக்கு. 2 பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் வேணுமோ நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது எப்படி ரெப்ளிகேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இது எங்க இருக்கு, ஒரு வெர்ச்சுவல் மிஷின் இருக்கு, ஒரு கேட்ச் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு. இங்க நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு கேட்சா வந்துருது. வந்ததுக்கு அப்புறம் இந்த சைட் ரெக்கவரி என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இதை டிஸ்கை வந்து மட்டும் இந்த இடத்துல கொண்டு வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. விஎம் இன்னும் வரல, இங்கதான் இருக்கு. ஸோ இந்த பிளான்ல இது இருக்கு. ஸோ பேசிக்கா என்னன்னா அஜூர் ரீஜனுடைய வெஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ல இருந்து ரீஜன்ல இருந்து இது ஈஸ்டுக்கு டேட்டாவை அந்த ஹோல் பிளானையும் ரெப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வருக்கும் நாம இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு பின்னாடி. ஓகே, இப்போ இதோட நெட்வொர்க் அப்படின்னு போய் பார்த்தோம்னா இந்த நெட்வொர்க்ல என்னென்னலாம் கான்ஃபிகர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது பேஷண்ட் ரெக்கார்டு ஃபைல் ஓவர், அங்க போகும்போது அதே பேஷண்ட் ரெக்கார்டு ஃபைல் ஓவர்னு இருக்கணும். இந்த டீட்டெயில் எல்லாமே என்னென்னலாம் வேணுமோ அந்த டீட்டெயில் எல்லாமே இங்க இருக்கு. ஒருவேளை இதை நீங்க மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இதை நீங்க எடிட் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அன்பிராம்ல இருக்க மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்க அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஐட்டம். ஸோ நான் எனக்கு ரெப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சொன்னோம் இல்லையா, ஒரு ஒன்னா நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே, இந்த ஹோல் விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த ஹோல் விஷயமும் எனக்கு தெரியணும். ஓகேயா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெட்வொர்க் மேப்புக்கு போனோம் அப்படின்னா இந்த விநெட்ல ஓகே கரண்டா இருக்கக்கூடிய என்னோட விநெட்ல இது என்னென்னலாம் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு, என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் என்னால பார்க்க முடியும். டார்கெட் நெட்வொர்க் என்ன, சோர்ஸ் நெட்வொர்க் என்ன, இது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே எனக்கு கிடைக்குது இங்க. ஸோ இதே விஎம்வேருக்கு போனால் விஎம்வேருக்குள்ளது இருக்கும், இதுக்கு மட்டும் ஜஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பேசிக்கா என்ன அப்படின்னா என்கிட்ட இந்த விஎம் இருக்கு, இதை நான் இன்னொரு சைட்ல ரெக்கவர் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ டிஆர் சைட்டுக்கு வரும்போது அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா நீ டிசாஸ்டர் ரெக்கவரி வருஷத்துல எத்தனை தடவை பண்ணி பார்த்த, நாளைக்கு ஃபெயில் ஆச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லா நடக்குமா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணியா அப்படின்னு உங்களை கேட்பாங்க. அப்போ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா, கரண்டா இருக்கக்கூடிய என்னோட சர்வீஸும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் எனக்கு என்ன ஆகணும், இந்த சர்வீஸ் ரெக்கவர் ஆகுமான்னு நான் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கணும். அப்ப எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறது அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க போயிட்டு சைட் ரெக்கவரி அப்படின்னு போனோம்னா இந்த சைட் ரெக்கவரியில ஓகே மேனேஜ் ரெக்கவரி பிளான் அப்படின்னு போனீங்கன்னா ஸோ ரெக்கவரி பிளானுக்கு அப்புறம் வரேன் சைட் ரெக்கவரி அப்படின்னு போனோம்னா இங்க வந்து வரும்போது இந்த ரிப்ளிகேட்டட் ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய ஐட்டம்ஸ்ல ஹெச்ஆர் ரெக்கார்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா இங்க நமக்கு என்ன இருக்கு, டெஸ்ட் ஃபெயில் ஓவர் அப்படின்னு இருக்கு. இந்த டெஸ்ட் ஃபெயில் ஓவர் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணா பேசிக்கா நமக்கு என்ன கேட்கும் அப்படின்னா எங்கேருந்து எங்க ரிப்ளிகேட் ஆகணும். ஏற்கனவே நம்ம கொடுத்து வச்சிருக்கிறதுனால சோர்ஸ் இது டார்கெட் இது நம்ம வந்து ரெப்ளிகேஷன் எனேபிள் பண்ணும் போதே நம்ம கொடுத்ததுனால அது இங்க வந்துடுது. அப்புறம் எந்த இதுல வேணும், எந்த ரெக்கவரி ஆப்ஜெக்ட்ல வேணும், அதாவது 31 மே
2024 1426 உள்ளது வேணுமா, இல்ல லேட்டஸ்டா த லோவஸ்ட் வேணுமா? ஓகே, எது வேணும் அப்படிங்கறத அவங்க கேட்கறான். அந்த எது வேணுமோ அதை எடுத்து கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். எங்க போகணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீநெட்டுக்கு நமக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஃபைல் ஓவர் கொடுத்தா ஃபெயில் ஓவர் ஆயிடும். பட் இப்ப சேலஞ்ச் கேள்வி என்னன்னா, எனக்கு 2 சர்வர் இருக்கு, நான் ஒன்னு தனித்தனியா பண்ண முடியுமா? இப்போ எனக்கு 50 சர்வர் இருக்கு, நான் 50 சர்வரையும் ஒன்னு போய் தனித்தனியா கிளிக் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் என்னைக்கு அந்த 15 மினிட்ஸ் ஆர்டிஓ ஆர்பிஓ நான் பாஸ் பண்றது? ஓகே, அப்படிங்கிற கேள்வி வரலாம். இப்போ ஒன்னு நான் தனித்தனியா பண்ண முடியுமான்னா தேவையில்லை. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நாம நேரா போயிட்டு இந்த இடத்துல நாம என்ன பண்ணலாம், we can create a plan. ஸோ பேசிக்கா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்ககிட்ட டேட்டாபேஸ் சர்வர் இருக்கு, உங்ககிட்ட ஆப் சர்வர் இருக்கு, உங்ககிட்ட வெப் சர்வர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டிசாஸ்டர் ரெக்கவரி நடக்கும்போது வரணும், நமக்கு ஃபர்ஸ்ட் வர வேண்டியது டேட்டாபேஸ் சர்வர் வரணும், அதுக்கப்புறம் ஆப் சர்வர் வரணும், அதுக்கப்புறம் வெப் சர்வர் வரணும். அப்பதான் அந்த சீக்வன்ஸ் படி நம்மளால சர்வீஸை வந்து கரெக்டா டெஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் வெப் சர்வர் வந்துச்சுன்னா ரிக்வெஸ்ட் வந்து உள்ள வர ஆரம்பிக்கும் போது டேட்டாபேஸ் சர்வர் இல்லாம எரர் தான் வரும். ஸோ அந்த எரர் அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நமக்கு சீக்வன்ஸ் முக்கியம். இந்த சீக்வன்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வந்து ரெக்கவரி பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இந்த பிளான்ல நம்ம என்ன பண்ணலாம், இங்க டெஸ்ட் அப்படின்னு ஒரு பிளான் கிரியேட் பண்ணிட்டு இந்த எந்த சோர்ஸ் ரீஜன் நமக்கு வெஸ்ட் யூஎஸ் இஸ் சோர்ஸ் ரீஜன், நம்ம என்ன பண்றோம், எந்த ரீஜனுக்கு நமக்கு வேணுமோ அந்த ரீஜனுக்கு டார்கெட் ரீஜன் கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பிளான் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு பிளான் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அந்த பிளான் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த பிளான் ஓகே, இப்போ இங்க வந்தேன்னா இந்த பிளான்ல வந்த உடனே எனக்கு என்ன பண்ணலாம், ஐ கேன் ஆட் an ஐட்டம். ஓகே, பேசிக்கா என்ன சர்வர் வேணுமோ ஐ கேன் ஆட் அ சர்வர், இந்த சர்வர் எனக்கு வேணும் அப்படின்னு செகண்ட் ஸ்டெப் வரும்போது நமக்கு கேட்கும். அப்போ என்னால என்ன பண்ண முடியும், எந்தெந்த சர்வர் வேணும் அப்படிமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்க நான் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். இது எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு குரூப்பிங். ஸ்டெப் 1 இது, ஸ்டெப் 2 இது, ஸ்டெப் 3ன்னு நான் என்ன பண்ணலாம், ஒரு குரூப்பா கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ என்னோட டேட்டாபேஸ் சர்வர் இதுன்னா டேட்டாபேஸ் சர்வர் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கொண்டு வா, அப்புறம் ஆப் சர்வரை கொண்டு வா, அப்புறம் இது வெப் சர்வர் கொண்டு வா, அதுக்கப்புறம் டிஎன்எஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு நான் வந்து குரூப் பண்ணி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இந்த இடத்துல. ஸோ இது பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன இருக்கும், சோர்ஸ்ல 2 இருக்கு, டார்கெட்ல 0 இருக்கு. இப்போ இந்த பிளான் ஹோல் பிளானையும் நான் என்ன பண்ணலாம், டெஸ்ட் ஃபைல் ஓவர் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு என்ன பண்ண முடியும், இந்த ஃபைல் ஓவரை டெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஃபைல் ஓவரை டெஸ்ட் பண்ண அப்படின்னா பேசிக்கா இந்த இடத்துல எங்கேருந்து எங்க வேணும், வெஸ்ட் யூஎஸ்ல இருந்து ஈஸ்ட் யூஎஸ்க்கு போகணும். the latest processed low RTO time உள்ள எனக்கு வேணும். எந்த வீநெட்டுக்கு வேணும், ஏவிஎஸ் வீநெட் ஏஆர்எஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்ப என்ன ஆகுது பாருங்க, இந்த ஹோல் 2 விஎம்ஓ அங்க எனக்கு டார்கெட் ஸ்டேட்ல எனக்கு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ பேசிக்கா இந்த 2 விஎம் எனக்கு டார்கெட்ல கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு என்னோட டார்கெட் ஸ்டேட்ல போய் பார்த்தேன் அப்படின்னா இது நம்ம போட்ட பிளான் இன்னும் போயிட்டே இருக்கு. ஓகே, அது போட்டோம். ஏன்னா அது பண்ணி முடிச்சாலும் உடனே பண்ண முடியாது, ஏன்னா இட் டேக் டைம் டு ரிப்ளிகேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம டார்கெட் ஸ்டேட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இங்க போயிட்டு இந்த டார்கெட் ஸ்டேட்ல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க நமக்கு ஒரு விஎம்மா வர ஆரம்பிச்சிடும். ஸோ தட் பேஷண்ட் ரெக்கார்ட் டிஸ்க் வர ஆரம்பிக்குது, ஒன்னா நமக்கு இங்க இப்போ வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், அந்த ஸ்டேட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த ஸ்டேட்டஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஃபைல் ஒரு பிளான்ல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம லைவா பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கவரி பிளான் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெக்கவரி பிளான்ல ஸ்டெப்ல வந்து இந்த 2 விஎம் வந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு, 2 இப்போ ரெக்கவர் ஆகுது. ஓகே, கேள்வி இருக்கப்பா இந்த இடத்துல? சோஃபார் புரியுதா, என்ன பண்றோம்னா தெரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணது வந்து டார்கெட்ல வந்து ரெக்கவரி கிரியேட் பண்ண மாதிரி. ஸோ அப்பயும் வந்து விஎம் விநெட் எல்லாமே அதோட டிபெண்டன்சிஸ் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட் ஃபைல் ஒர்க் பண்ணும்போது அந்த விஎம்ல இருக்க விஎம்மும் அதோட டேட்டாவும் அப்டேட் ஆகுமா, இல்லைன்னா இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுதா பை? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 நம்ம பண்ணும்போது
நாம வந்து ரெக்கவரி வால்ட் தான் கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ அங்க வரும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு பேசிக்கா வந்து இந்த டார்கெட் ஸ்டேட்டுக்கு போனோம். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு விநெட்டும் சப்நெட்டும் தான் கிரியேட் ஆச்சு. ஓகே, இந்த விஎம்ஓ, இந்த என்எஸ்ஜிஓ, இந்த ஐபி அட்ரஸும் இங்க கிரியேட் ஆகல. அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சுக்கிச்சு, என்னென்னலாம் இருக்கு இங்கேன்னு சொல்லி அசட்ஸ். ஆனா இந்த விஎம்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல கொண்டு போய் வச்சிருச்சு. ஓகே ஓகே, இந்த சைட் ரெக்கவரி வால்ட்ல ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு. அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இந்த டேட்டா இங்க சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அந்த சேஞ்சஸ் உடனே அங்க போய் சேர்ந்துரும். ஏன்னா இட்ஸ் ரெப்ளிகேஷன். ஓகே, ஸோ அந்த சேஞ்சஸ் மட்டும் இங்க வச்சிருக்கு. ஸோ இப்போ நாம இந்த டெஸ்ட் ஃபைல் ஓவர் அப்படின்னு பண்ணோம் பாத்தீங்களா, இங்க இந்த டெஸ்ட் ஃபைல் ஓவர் பண்ணோம் இல்லையா? இந்த டெஸ்ட் ஃபைல் ஓவர் பண்ணும்போது தான் என்ன ஆகுது, இந்த ரெக்கார்டல் இந்த விஎம்ஏ கிரியேட் ஆகுது. என்ன, அது வரைக்கும் அந்த விஎம்ஏ கிரியேட் ஆகாது. ரீசன்ட் ஆர்பிஓட. ஆமா. ஓகே, இப்போ நான் இன்னொரு டைம் பண்ணனா இன்னொரு அப்டேட் நடக்குமா பாய்? என்ன இன்னொரு டைம்னா புரியல. இன்னொரு டைம் நான் டெஸ்ட் ஃபைல் ஓவர் பண்ணேன்னா இது கம்ப்ளீட் ஆகிட்டு இன்னொரு கழிச்சோ 2 hours கழிச்சோ திருப்பி நான் டெஸ்ட் ஃபைல் ஓவர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இதை டெலீட் பண்ணாதான் ரெண்டாவது பண்ண முடியும். பண்ண முடியும். ஓகே, இன்னும் இருக்கும்போது இன்னும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போறேன், இங்க போயிட்டு இந்த வால்ட்டுக்கே போறேன். இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கு ஒன்று ஐட்ரே இருக்கு. ஓகே, இப்போ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ண போறோம்னு நம்ம டெஸ்ட் ஃபைல் ஓவர் பண்ண போறோம். ஓகே, இப்போ அந்த டெஸ்ட் ஃபைல் ஓவர் பண்ணணும்னா இப்போ இதுல போனா பாத்தீங்கன்னா இங்க டார்கெட் ஸ்டேட்ல நமக்கு ரெண்டா இருக்கு பாருங்க, இங்கேயும் இங்கேயும் இருக்கு. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஃபைல் ஓவர் வந்து கிரே அவுட் ஆயிடுச்சு. முன்னாடி பண்ண முடியும்னு சொல்லிச்சு, இப்ப பண்ண முடியாது. ஓகேயா? ஓகே பை, ஒன் செகண்ட். ஸோ இது முடிஞ்சிச்சு, இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. இப்போ நாம இந்த குரூப்புக்கு போயிட்டு ஓகே இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், 2 விஎம் இருக்கும். இருக்கா? ஹெச்ஆர் விகார்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு இடத்துலயும் இங்க ஒரு விஎம் இருக்கு. அது உள்ள பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுல என்னெல்லாம் இருந்துச்சோ அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கேயும் இருக்கும். ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஒரு பப்ளிக் ஐபி, ஒரு பிரைவேட் ஐபி. ஓகே, அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கேயும் வரும். அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன இருக்கு இங்க, அந்த என்எஸ்ஜி ஓகே அந்த டீட்டெயில்ஸும் நமக்கு இங்க இருக்கும். இப்போ சோர்ஸ்ல இருக்க ஏதாச்சும் டேட்டா சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இங்க ரெப்ளிகேட் ஆகுமா பா, இல்ல இது சைலோவா தான் இருக்குமா? இப்ப நடக்காது, இந்த டெஸ்ட் ஃபைல் ஓவர் பண்ணதுல இருக்காது. ஓகே, ஏன்னா டெஸ்ட் ஃபைல் ஓவர் பண்ணிட்டோம். பட் இதை நீங்க டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகே, லேட்டஸ்ட் சேஞ்சஸ் அந்த ரெப்ளிகேஷன் அப்போ அந்த லேட்டஸ்ட் ஆப்ஜெக்ட்ல உள்ளது வரும். ஓகேயா? என்விரான்மெண்ட் டீடைல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு இந்த என்விரான்மெண்ட் டீடைல்ல நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பேசிக்கா இங்க போயிட்டு இது முடிஞ்சிச்சு, நான் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது இப்போ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு டெஸ்ட் ஃபைல் ஓவரை கிளீன் அப் பண்ணலாம். இங்க போயிட்டு நம்ம இப்போ இந்த டெஸ்ட் ஃபைல் ஓவரை கிளீன் பண்ணலாம். ஓகே, இப்போ போயிட்டு கிளீன் டெஸ்ட் ஃபைல் ஓவர் ஜாப் அப்படின்னா டெஸ்டிங் டன். ஓகே, அப்படி நம்ம ரிமார்க் கொடுத்துட்டு ஸோ ஏதோ நம்ம அந்த இதுக்கு டெஸ்ட் என்னெல்லாம் பண்றோமோ அதை ரிமார்க் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் ஃபைல் ஓவரை இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், அது முடிஞ்சிடும். ஸோ பேசிக்கா இந்த ஹோல் ப்ராசஸ் முடியறதுக்கு எப்படியும் உங்களுக்கு லேட் ஆகும். அதனாலதான் நான் முன்னாடியே ஒன்று முடிச்சு வச்சதை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போதான் இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு, எனேபிள் ரெப்ளிகேஷன் அந்த சர்வரோட ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இந்த ரெப்ளிகேஷன் நடக்கிறதுனால இது டேக் டைம். ஸோ அதனால இது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த இது ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணி பார்த்தோம், ஒரு ஃபர்ஸ்ட் விஎம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் பண்ணோம். பேசிக்கா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணோம், ஒரு டெஸ்ட் பிளான் ஒன்று பண்ணோம். ரைட்டா? ஸோ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல
ஓகே, வெஸ்ட் கோஸ்ட்ல போயிட்டு நம்ம ஒரு சர்வர்ஸை கிரியேட் பண்ணோம். இந்த இடத்துல எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரிசோர்ஸ் வந்து நம்ம சைட் ரெக்கவரியை யூஸ் பண்ணி சைட் ரெக்கவரியில பிளான் ஒன்று கிரியேட் பண்ணோம். கரெக்ட், பிளான் கிரியேட் பண்ணிட்டு அந்த பிளானுக்கு நாம என்ன பண்ணோம், ரெப்ளிகேட்டை வந்து ஐட்டம்ஸை வந்து செலக்ட் பண்ணி எந்த ஐட்டம் நமக்கு தேவையோ அந்த ஐட்டம்ஸ் பூராமே நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். பண்ணிட்டு அந்த பேஷண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறத இண்டிவிஜுவலா பண்ணலாமா மல்டிபிளா பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம். இது டைம் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த லேபை பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது உடனே எனேபிள் ஆகாது. ஏன்னா இந்த ரெப்ளிகேஷன் வந்து இன்னும் முடியல. இந்த ரெப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா இங்க இன் ப்ராக்ரஸ் இருக்கு. இட் டேக் டைம். ஸோ நீங்க வெயிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெயில் ஓவர் வந்து நமக்கு எனேபிளா இருக்கும். அப்படி எனேபிளா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதை கிளிக் பண்ணி நாம ஃபெயில் ஓவர் எனேபிள் பண்ணலாம். ஸோ ஒருவேளை நம்ம குரூப்பா பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் பிளானுக்கு வந்துட்டு இங்க போயிட்டு நாம என்ன பண்ணணும், நம்மளுடைய பிளானை வந்து கிரியேட் பண்ணணும். இங்க பிளானை கிரியேட் பண்ணி நமக்கு தேவையானது என்னவோ அதை நம்ம கொடுத்தோம்னா நமக்கு அந்த பிளான் ரெடி ஆகும். ஏன் எனக்கு எரர் வருதுன்னா என்னோட ரெப்ளிகேஷன் இன்னும் முடியாதனால எனக்கு எரர் வருது. ஓகே, ஸோ நீங்க ரெப்ளிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா அந்த எரர் வராது. இப்போ என்னோட பழைய இதில் பார்த்தீங்கன்னா வரல. ஓகே, இதுதான் வந்து சைட் ரெக்கவரி அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது இந்த டெமோ தான் பார்த்தோம். ஓகே, இது புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா?